வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவுக்கு ஆதரவை அதிகரித்த எடப்பாடி திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொண்டீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது எடப்பாடியார் தலைமையில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்களை இருக்கக்கூடிய செயல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடியின் ஆதரவாளர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்படி என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தற்பொழுது கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்தில் விசேஷாராயம் குறித்து இருந்திருக்காங்க. அவங்களுக்கு உரிய தீர்வு கிடைக்கணும், அதில் நடவடிக்கை எடுக்கணும், அப்படி இப்படின்னு நிறைய விதமான கருத்துக்களை எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் அதற்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இறங்கி வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் அண்ணன் எடப்பாடி பழனிசாமியார். இந்த ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா உண்ணாவிரத போராட்டமும் நடந்தது. நேற்றைய முன்தினத்துக்கு முன்தினம் நம்மளுடைய சென்னை எழும்பூரில் பார்த்தீங்கன்னா அதில் கலந்து கொண்டு தேமுதிக பொதுச் செயலாளர் மற்றும் என்டிகே என்று ஒரு சில கட்சிகளும் அதற்காக பார்த்தீங்கன்னா ஆதரவை கொடுத்திருந்தார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது சிபிசிஐடிக்கு மாற்றி விசாரணை நடைபெற வேண்டும் அப்படி இப்படி என்று ஒரு சில கருத்துக்களையும் முன்வைக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்க போகிறது அதிமுக கட்சி. இதனால் கண்டிப்பாக அதிமுக கட்சியை கண்டிப்பாக மக்கள் ஆதரவிப்பார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக இரட்டை இலை சின்ன ஆட்சியை மலர வைப்பார்கள் என்று நாம் உறுதி கூறுகிறேன், நம்புகிறேன் என்று எடப்பாடி அவர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் மக்களுக்கான சேவையை நாங்கள் செய்வோம், மக்களுக்கான முன்னெடுப்புகளை முன்னிறுத்துவோம் என்று அரசின் போக்கை நாங்கள் திருப்பி அதனை தம்பொழிப்படுத்தாமல் மக்களுக்கான சேவையை உண்டு பெறுவோம் என்று பலவிதமான கருத்துக்களை அந்த போராட்டத்தின் பொழுது பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு சூழ்நிலையில் சட்டப்பேரவையிலும் இதை குறித்து பலவிதமான கருத்துக்களை கூறியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் மதுவிலக்கு சட்ட மசோதா கூட நிறைவேற்றுவது, அமல்படுத்துவது என ஒரு சில விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதா நம்முடைய தமிழக அரசு. மேலும் இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும்பான்மை என்பது யாருக்கு கிடைக்கிறது என்றால், நம்மளுடைய எடப்பாடியார் அதிமுகவில் என்னதான் பார்த்தீங்கன்னா தோல்வி இருந்தாலும் கூட வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறணும், அதற்கு ஆதரவு எங்கெங்கே குறைஞ்சிக்குது அந்தந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக சென்று ஆதரவை திரட்டவும், அங்கே இருக்கக்கூடிய கட்சி ரீதியான செயல்பாட்டுகளை மேம்படுத்தவும், கட்சியை வளப்படுத்தவும் பல விதமான திட்டங்களை பார்த்தீங்கன்னா வகுத்து கொண்டிருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமியார். இந்த ஒரு சூழ்நிலையில் அதற்கு முன்னெடுப்புகளை நம்மளுடைய தலைவர்கள், அதிமுகவின் மூத்த தலைவர்கள் எடுத்துக்கொண்டிருந்தாலும் கூட முக்கியமான விஷயங்கள் ஒரு சிலர் செய்வார்களா அப்படின்னு கேட்டால் செய்து தான் ஆகணுங்க. ஓகேங்களா? அதாவது கட்சியில் ஒரு சிலர்களை இணைப்பது, அதன் பிறகு கட்சியில் உள்ளடி பார்ப்பவர்களை பார்த்தீங்கன்னா நீக்குவது என பலவிதமான வேலைகளை பார்த்தீங்கன்னா கட்சியை கொஞ்சம் திருத்தம் செய்யணும். திருத்தம் செய்தால் மட்டுமே இதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆதரவை அதிகரிக்கவோ இல்லை பலப்படுத்தவோ, பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக அதிமுகவை மாற்றவோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சரி செஞ்சால் மட்டுமே உண்டு அப்படின்றத உறுதிப்பட சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தொண்டர்களும். ஸோ அதுக்கேற்றபோல் எடப்பாடி கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுத்தி கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.